பல நேரத்தில் பக்தர்கள் ஆன்மீக சேவைகளுக்கு நேரம் கிடைப்பதில்லை, அதற்கு தகுந்த மாதிரி வீட்டில் மனநிலை அமைவது கிடையாது. சில நேரத்தில் ஆன்மீக தொண்டு செய்வது ஒரு சவாலாகவே இருக்கிறது, அப்படியெல்லாம் பக்தர்கள் கருத்து சொல்கிறாங்க. அப்போ என்னது அப்படிங்கிறத பல கோணிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பகவத்கீதையிலிருந்து, பாகவதத்திலிருந்து பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் ஆன்மீகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள முடியும் என்பது தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து. நேரத்தில் பக்தர்கள் ஆன்மீக சேவைகளுக்கு நேரம் கிடைப்பதில்லை, அதற்கு தகுந்த மாதிரி வீட்டில் மனநிலை அமைவது கிடையாது. சில நேரத்தில் ஆன்மீக தொண்டு செய்வது ஒரு சவாலாகவே இருக்கிறது, அப்படியெல்லாம் பக்தர்கள் கருத்து சொல்கிறாங்க. அப்போ என்னது அப்படிங்கிறத பல கோணிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பகவத்கீதையிலிருந்து, பாகவதத்திலிருந்து பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் ஆன்மீகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள முடியும் என்பது தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து. இப்போ நேரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஒரு பதிலை, எனக்கு நேரம் கிடையாது, இதை செய்வதற்கான காலம் என் நாளில் கிடையாது, அப்படியெல்லாம் பதில் சொல்வார்கள். ஆனால் மருத்துவர்கிட்ட போய் ஏதோ உடலில் வியாதி வந்துருச்சு அப்படிங்கும்போது மருத்துவர் நீங்கள் இந்த விஷயத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார்னா நம்ம எப்படியாவது அதற்கு நேரம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். இல்லைன்னா உங்கள் உடல் நலத்திற்கு கேடு, சில நேரத்தில் அது உயிருக்கே ஒரு அபாயமாக முடிந்துவிடும், அப்படியெல்லாம் மருத்துவர் சொல்லிவிட்டால் நம்ம கண்டிப்பாக அதற்கு உண்டான நேரத்தை கண்டுபிடித்து விடுவோம். நேரம் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டோம். பின்ன மனதிற்கு ரொம்ப பிடித்த விஷயம், நாளைக்கு எனக்கு ரொம்ப பிடித்த விஷயத்தை கடையில் வாங்க போகிறேன், ஒரு வருஷமாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயம் அது, நாளைக்கு காசு கொடுத்து வாங்க போகிறேன், நேரம் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டோம். எப்படியாவது நேரத்தை கண்டுபிடித்து விடுவோம். வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பது ரொம்ப தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பர்டன் ஆஃப் லவ் என்று சொல்வார்கள், அதாவது அன்பின் சுமை அப்படின்னு. இப்போ திருமணம் செய்து கொள்கிறோம், குழந்தை பேரு கிடைக்கிறது, கஷ்டம்தான். 2 குழந்தைகளை 3 குழந்தைகளை வளர்த்திட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அது வாழ்க்கையில் ஒரு பெரும் பாரம்தான். இருந்தாலும் தாய் தந்தை அன்பால் அந்த சுமையை எடுக்க தயாராகி விடுகிறார்கள். கணவன் வேலைக்கு போகிறது கஷ்டமான விஷயம்தான், வெயிலெல்லாம் போய் சுற்றி பணம் சம்பாதித்து வர வேண்டும். ஆனால் அது அன்பால் செய்கிறார். என் மனைவி, என் குழந்தைகள், என் உறவினர்கள், என் பெற்றோர்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அன்பால் அந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ கண்டிப்பாக எல்லாருமே இந்த உலகத்தில் சுமை தாங்கிதான், சுமையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாருக்குமே தப்பிக்க முடியாது. எல்லாருமே இந்த உலகத்தில் சுமையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நம்ம ஆன்மீக சுமையை தலையில எடுத்து வைக்க சோம்பேறித்தனம் பட்டால் இயற்கையாகவே பௌதீக சுமையை சுமக்க வேண்டி வந்துவிடும். உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல.
ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சுமை, அது என்ன சுமை? சேவை செய்வது, இறைவனின் நாமத்தை ஜெபம் செய்வது, இறைவனின் நாமத்தை பிரச்சாரம் செய்வது, பிரசாதம் உண்ணுவது, திருக்கோயிலில் போய் துப்புரவு சேவைகள் எல்லாம் செய்வது, சுத்தப்படுத்துவது. இதை யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்க செய்யலைன்னா நாளையிலிருந்து 108 முறை நாமம் ஜெபிக்கவில்லை என்றால் உங்களை கைது செய்து விடுவோம், அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. சாந்துகாசி என்ற ஒரு மன்னர் இருந்தார். 500 வருடங்களுக்கு முன்னாடி அவர் மேற்கு வங்காளத்தில் ஒரு அரசராக இருந்தார். அவர் கட்டாயப்படுத்தினார், என்னுடைய சிட்டிசன்ஸ், குடிமக்கள் யாராவது, இந்து மக்கள் யாராவது நாமம் ஜபம் செய்ய தவறிவிட்டால் அவர்களுக்கு கடுமையான பிழை அப்படின்னு ஃபைனெல்லாம் போட்டார் சாந்துகாசி. நல்ல மனுஷர். இப்போ அந்த மாதிரி அரசர்லாம் கிடையாது. யாருமே நீங்க பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். காலையில் 9 மணிக்கு அலுவலகத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், நம்ம வேலைக்காக போகணும். ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. காலை உணவு சாப்பிடவில்லை, அலுவலகத்தின் வேலையும் முடிக்கலை, 4 மாலை ஜபமும் பண்ணலை, மணி 9 ஆயிடுச்சு. மேசை மேலே இட்லியும் தோசையும் வா வா அப்படின்னு கூப்பிடுது. 9 மணிக்கு அலுவலகத்துக்கு போகணும், காலை உணவு சாப்பிடலை, 4 மாலை ஜபமும் பண்ணலை, அலுவலகத்தில் ஒரு ஃபைல், ஒரு வேலையை முடிக்கலை, பாக்கி இருக்கு. அப்போது எதை நாம் மாற்றி வைப்போம்? யாராவது சாட் பாக்ஸில் ஆன்சர் டைப் பண்ணுங்க. எதை மாற்றி வைப்போம்? உணவை மாற்றி வைப்போமா, அலுவலக வேலையை மாற்றி வைப்போமா, நாம ஜபத்தை மாற்றி வைப்போமா? யாரெல்லாமோ பொய் சொல்கிறாங்க உணவை மாற்றி வைப்போன்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. அது போகிற வழியில் பஸ்ஸில் உட்காந்தாவது சாப்பிட்ருவோம் இல்லையா? பாருங்க, தீப்தி மயி அவங்க உண்மையை எழுதிட்டாங்க. ஜபத்தை தான் மாற்றி வைப்போம். கரெக்ட் பிரபு. உணவை மாற்றி வைக்க மாட்டோம், அலுவலக வேலையை மாற்றி வைக்க மாட்டோம், ஜபத்தை மாற்றி வைத்து விடுவோம். அப்புறம் என்ன மனசு சொல்லுன்னா, என்னுடைய சூழ்நிலை தான் கிருஷ்ணருக்கு தெரியுமே, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியுமே அப்படின்னு மனசு சொல்லும். நமக்கும் ஆன்மீக ஆச்சாரியர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், அவர்கள் மற்ற வேலையை மாற்றி வைத்து விடுவார்கள். இவர்கள் இருவரும், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அவர்கள் பிரதமர்களாக இருந்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அரசாங்க வேலையை பூரா மாற்றி வச்சு வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஜபத்தை மாற்றி வச்சுட்டு பாக்கி எல்லா வேலையும் செய்வோம். எனக்கு சில பக்தர்களை தெரியும், லிஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க. திங்கக்கிழமை 16 மாலையில் 2 மாலை பாக்கி, செவ்வாய்க்கிழமை 3 மாலை பாக்கி, இப்படின்னு லிஸ்ட்டை போட்டு கூட்டி வச்சுருப்பாங்க. கடைசியில் அது ஒரு 50 மாலை பெண்டிங் வந்துடும். உடனே கிருஷ்ணா சரி ஆரம்பத்துலேருந்து 0 அப்படின்னு தொடச்சி முதல்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இதில் இனியொரு பக்தரை நான் பார்த்தேன். ஜபமாலையில் ஜபம் செய்கிறாரு, நடுவில் யாராவது பேச வந்துட்டாங்கன்னா அந்த ஜபமாலையில் இந்த துணியெல்லாம் காய போடுறதுக்கு கிளிப்பு போடுவாங்கல்ல, கொக்கி, அந்த கொக்கி எடுத்து போட்டு வச்சுருக்கார். ஏன்? அதிலிருந்து ஆரம்பிக்கணுமா. அப்புறம் எப்படியெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்குது பாருங்களேன் மனசு. அதனால் நாம் நாமத்தை, இறைவனின் தொண்டை மாற்றி வைத்து விடுகிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே சுமை தாங்கிகள் தான். குடும்பத்தின் சுமை, உற்றார் உறவினர், குழந்தைகள், அந்த சுமையை எடுக்க வேண்டும். அலுவலகம், வேலை, தொழில், அந்த சுமையை ஏதாவது சுமையை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனின் சேவை என்கிற சுமையை யாருமே கட்டாயப்படுத்துவது கிடையாது. மனது அதனால் என்ன செய்து முதல்ல அதை மாற்றி வைத்து விடுகிறது. ஆனால் வாலண்டரியா தானாக போய் இறைவனின் சுமையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு மற்ற எல்லா சுமைகளுமே இல்லாமல் ஆகிவிடும். நான் ஒரு உண்மை கதை சொல்றேன், ஒரு சந்நியாசியின் கதை. அவர் இப்பவும் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இருக்கிறார்.
அவர் பேரை சொல்ல விருப்பப்படலை. அவருக்கு 4 அக்கா தங்கைகள், 4 அக்கா தங்கைகள். அவருக்கு நல்ல கலாச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது பெங்களூர் நகரத்தில். அவர் வேலை செய்துதான் தன்னுடைய தாய் தங்கை அக்கா தங்கைகள் எல்லாருடைய திருமணமும் செய்து கொடுக்க வேணும். அப்படி ஒரு முக்கியமான வாழ்க்கையில் கடமை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்து கொண்டிருந்தார். அப்போதான் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகமானது. அப்போ யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி ஆசிரமத்தில் பிரம்மச்சாரியாக சேர்ந்து விட வேண்டும். மனதுக்குள்ள ஒரு பெரும் போராட்டமே நடந்தது. அவருக்கு 4 அக்கா தங்கைகள், அவருடைய திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் மனசு பூரா ஆன்மீக தொண்டில் போயிடணும் அப்படின்னு ஒரு பெரும் போராட்டமே நடந்தது. நிறையா பேர் நீ ஆன்மீகமாக போயிடு என்று உபதேசம் செய்தார்கள். நிறையா பேர் அப்படியெல்லாம் போகக்கூடாது, உன்னுடைய கடமையை முடித்து கொண்டு தான் நீ போக வேண்டும் அப்படின்னு உபதேசம் செய்தார்கள். அவரும் மனதில் ஒரு பெரும் போராட்டமே இருந்தது. நான் தவறு செய்யறனா, சரி செய்யறனா, ஆனால் மனசில் நாட்டம் பூரா இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை. சரி, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. போய் நான் முழு நேர தொண்டில் சேர்ந்துக்கிறேன், சேவை செய்து விடுகிறேன். அப்போ நிறையா பேர் திட்டுனாங்க, இதெல்லாம் தப்பு, உன் கடமையை விட்டு விட்டு போகிறாய் என்றால். அவருக்கும் குழப்பமாக தான் இருந்தது. ஆனால் 2-3 வருடத்தில் அந்த அத்தனை பெண்களுக்குமே அழகான இடத்துல, உயர்ந்த இடத்துல நல்ல முறையாக திருமணம் நடந்தது. இறைவனின் சுமையை இவர் எடுத்ததுனால அவருடைய பௌதீக வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சுமைகளையும் இறைவன் பார்த்து கொண்டார். இனி ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். போன முறை இதை சொன்னனான்னு எனக்கு தெரியல. ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தார்கள் தாய். முதல்ல இவர் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஜோல்சியர் சொன்னார். உங்க ஜாதகத்தில் அப்படித்தான் இருக்கு, உங்க பையன் சில காலம் சிறைச்சாலையில் கிடக்க வேண்டும். தாய்க்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. பிள்ளை வளர்ந்து வந்தது அப்படியே மறந்துட்டாங்க, அந்த விஷயமெல்லாம் மறந்துட்டாங்க. அவரும் பக்தர் ஆயிட்டார். பக்தராயே அவர் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சிறைச்சாலையில் போய் பகவத்கீதை கிளாஸ் எடுப்பார் அங்க இருக்கிற கைதிகளுக்கு. அதுக்கு நிரந்தரமாக செய்து கொண்டிருந்தார். அப்புறம்தான் தாய்க்கு ஞாபகம் வந்தது, நீ சிறு பிள்ளையாக இருந்தபோது ஜோல்சியர் இப்படி சொன்னார். உண்மைதான், பாருங்களேன். அவர் சிறைச்சாலையில் போய் கிடக்க வேண்டியது, அப்படி ஏதோ ஒரு பாவம் இருக்குது. ஆனால் இறைவனின் தொண்டை தேர்ந்தெடுத்ததுனால சிறைச்சாலைக்கு போனார். ஆனால் கைதியா போகல, உபதேசம் பண்ண போனார். பகவான் அந்த பக்தரின் கர்மத்தை அப்படியே மாற்றி விட்டார். இறைவனுக்காக நாம் சுமை எடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த பௌதீக சுமையை பூரா குறைத்து விடுவார். ஆனா அங்க நம்ம சோம்பேறித்தனப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தோள் அப்படியே அடுக்கி வைத்து விடுவார்கள். என்ன மகளின் திருமணம் நடக்க மாட்டேங்குது, காலதாமதம் ஆயிக்கொண்டே இருக்குது, பையன் படித்து விட்டான், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, இந்த பிரச்சனை எதுவுமே தீராது. ஏனென்றால் இது அனைத்திற்கும் வேர் இறைவன் தான். பகவானுக்கு சேவை, கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது இதெல்லாம் ஒரே நைட்டில் சரியாயிடும், தானாக சரியாகிவிடும். அதனால பக்தர்கள் ஒரு பொழுதும் சோம்பேறித்தனப்படாமல் இறைவனுக்கான தொண்டுகளை அவர்களாக ஆசைப்பட்டு போய் எடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது தானாகவே அந்த பௌதீக வாழ்க்கையின் சுமை குறைந்துவிடும். இல்லை நான் சேவை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தா இயற்கை அந்த பக்தனின் தோளில் பௌதீகமான சுமைகளை வைத்து அடுக்கிக் கொண்டே இருக்கும். ஆறுல நதியில தண்ணி வத்துனதுக்கு அப்புறம், காஞ்சு தண்ணி இல்லாம ஆனதுக்கு அப்புறம் நான் ஆற்றை கடக்கிறேன் என்று சொல்வது போல், ஆறுல தண்ணியும் வத்தாது, ஆற்றை கடக்கவும் முடியாது, என் சுமைகளெல்லாம் தீரட்டும், அப்புறம் நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொன்னால் சுமைகள் ஒரு பொழுதும் தீராது. நிறைய பேர் சொல்றாங்க, பிரபு இனி 2 வருடத்துல நான் ஓய்வு பெற்றுவேன்,
நான் அரசாங்க வேலையில் இருக்க ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க, நான் முழு நேர சேவை, நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட நான் சேவை செய்வேன். அப்புறம் 2 வருஷம் ஆச்சு, அவரை காணோம். என்ன பிரபு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுவீங்க, இப்போ ஆளையே காணமே. புதுசாக அலுவல்கள் வந்து விட்டது. இயற்கை நம்மளை சும்மா விடவே செய்யாது. அதனால் புத்திசாலியான பக்தர்கள் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதே இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சேவைகள் செய்ய வேண்டும், நாம ஜபம் செய்ய வேண்டும். அது செய்ய செய்ய வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கும். அப்புறம் இந்த குடும்பம் ஒரு முறை அழகாக ராதாநாத் சுவாமி அவர்கள் சொன்னார்கள், குடும்பம் என்பது அழகான ஒரு பூந்தோட்டம், நமக்கு இறைவன் தந்திருக்கிற ஒரு பூங்காவனம். கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், இவங்க எல்லாம் அந்த பூங்காவனத்தில் இருக்கிற பூக்கள். அது யாருடையதாவது பொறுப்பில் இருக்கும் அந்த பூந்தோட்டம். அப்ப நம்ம பொறுப்பு என்னன்னா, அந்த பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு அதை சுயநலத்திற்கு உபயோகம் செய்யாமல் இறைவனின் திருவடியில கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். பாகவதத்தில் ரிஷபதேவர் சொல்கிறார், பெற்ற குழந்தையை இறைவனின் திருவடியை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் தாயாக கூடாது. ஜனனி ந ஸ்யாத், தாயாக கூடாது, தந்தையாக கூடாது. குழந்தைகளை இறைவனை பற்றி இறைவனடியில கொண்டு போய் சேர்க்க இறைவனின் பாதையை காமித்து கொடுக்க முடியவில்லை என்றால் தந்தையும் ஆகக்கூடாது. பிதான சஸ்யத், ஜனனீன சஸ்யத், குரோர்ன சஸ்யத். சீடர்களை இறைவனின் திருவடியில கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை என்றால் குருவும் ஆகக்கூடாது. ரொம்ப பெரிய பொறுப்பு. என் உற்றார் உறவினர், கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாரையுமே பகவானை பற்றி சொல்லி கொடுத்து பகவானின் திருவடியில கொண்டு போய் சேர்க்கிற பெரிய பொறுப்பு. இப்ப நம்மெல்லாம் எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், என் பிள்ளையை மருத்துவனாக்க வேண்டுமா, இல்லை ஒரு பொறியியல் வல்லுநர் ஆக்கணுமா, இல்லை ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆக்கணுமா, விஞ்ஞானி ஆக்கணுமா, என்னெல்லாம் யோசிக்கிறோம். அதற்கு எவ்வளவு பிளான் பண்றோம், திட்டங்கள் தீட்டுகிறோம், காசை சேமிக்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். அதெல்லாம் நல்ல விஷயம். அதோட என் பிள்ளை பக்தனாக வேண்டும் என்று கூட ஆசைப்பட வேண்டும். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இருவரும் பிரதமராயிட்டார் என்று தந்தையாருக்கு செய்தி தகவல் வந்த உடனே அவர் உடனே போய் ஆத்துல குளித்து, என் பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்கள், கிருஷ்ணா அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். யோசிச்சு பாருங்க, திடீர்னு உங்க வீட்டுக்கு ஒரு தொலைபேசியில் கால் வருது, ஃபோன் வருது, உங்கள் பையன் கண்ட்ரியுடைய பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு செய்தி வருது. உடனே நீங்கள் போய் கங்கா அப்படின்னு சொல்லி கங்கையில் குளிப்பீங்களா? ஐயோ எவ்வளவு பாவம் செய்தேன், என் மகன் நாட்டின் பிரதமராகி விட்டானே அப்படின்னு போய் கங்கையில் குளிப்போமா? நம்ம என்ன செய்வோம்? கிருஷ்ணர் எனக்கு அனுகிரகம் செய்து விட்டார், ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் பிரதமரான போது தந்தையார் போய் ஆற்றில் குளித்தார், என் பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்கள். அந்த அளவுக்கு நம்ம போகலைன்னா கூட